ஒரு சாதாரண கிராமத்தில் அடர்ந்த மரங்கள் நிழல் விரித்த பாதையோரத்தில் அந்த சிறிய பள்ளிக்கூடம் இருந்தது. பசுமையும் பறவைகளின் குரல்களும் நிறைந்த அந்த பள்ளியில் உண்ணி என்ற 13 வயது சிறுவனின் மனம் கணக்குகளின் பாரத்தால் தவித்தது. அவனது கண்களில் எதிர்காலத்தைப் பற்றிய கனவுகள் நிரம்பியிருந்தன. மருத்துவராகவோ பொறியாளராகவோ ஆக வேண்டும் என்ற பெரிய கனவுகள் அவனிடம் இல்லை. மாறாக நல்ல வேலை கிடைத்து தனது தாயை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்ற கனவே அவனுக்கு இருந்தது. ஆனால் அந்த கனவுகளுக்கு மங்களை கொண்டு வந்தது பள்ளியில் கட்டணம் செலுத்த முடியாததால் அடுத்த கல்வியாண்டில் அவனை பள்ளியிலிருந்து நீக்குவதாக வந்த அறிவிப்பு. உன்னியின் தந்தை ஒரு மரவேலை செய்பவராக இருந்தார். எதிர்பாராத விதமாக தந்தையை இழந்த பிறகு அவனது தாய் தையல் வேலை செய்தும் அக்கம்பக்க வீடுகளில் உதவி செய்தும் அவனை படிக்க வைக்க கஷ்டப்பட்டார். இருப்பினும் பள்ளிக் கட்டணம் என்ற பெரிய தொகை அவர்களை ஒரு கடல் போல பயமுறுத்தியது. உன்னிக்கு தனது தாயின் வலியை காண முடிந்தது. ஒவ்வொரு தையலும் அவளது கைகளில் ஒரு காயத்தை உருவாக்குவதை அவன் பார்த்தான். ஒரு நாள் அவனது மனம் வலியால் துடித்து அம்மா நான் படிப்பை நிறுத்துகிறேன் என்று கூறினான். உன்னியின் தாயால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அவள் அவனை மார்போடு அணைத்து அழுதார். அன்று இரவு உன்னி தூங்காமல் தனது சிறிய அறையில் தனது எதிர்காலத்தைப் பற்றிய பெரிய கனவுகளால் துன்பப்பட்டான். உன்னியின் அமைதியான வலியை ஜெயா டீச்சர் என்ற திறமையான ஆசிரியை கவனித்திருந்தார். அவனது திறமைகளை அவர் அறிந்திருந்தார். வழக்கமான வகுப்பறைகளுக்கு அப்பால் பள்ளியின் தாழ்வாரத்தில் கவலையுடன் நிற்கும் உன்னியை ஒரு நாள் டீச்சர் அழைத்தார். என்னாச்சு உன்னி, ஏதோ கவலை இருக்கிறது இல்லையா என்று டீச்சரின் அன்பான கேள்விக்கு முன் அவன் எல்லாவற்றையும் திறந்து சொன்னான். அவனது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அதை கேட்டு டீச்சரின் மனம் வலித்தது. ஒரு ஏழை குடும்பம் கஷ்டப்பட்டு முன்னேற முயலும்போது ஒரு சிறிய உதவி கூட பெரிய ஆறுதலாக இருக்கும் என்பதை டீச்சர் அறிந்திருந்தார். அன்று மாலை ஜெயா டீச்சர் நேராக உன்னியின் வீட்டிற்கு நடந்து சென்றார். கப்பல் போல வெறுமையாக இருந்த அந்த வீட்டில் உன்னியின் தாய் தனியாக இருந்தார். டீச்சர் அவரிடம் சென்று உன்னியின் திறமைகளையும் அவனை படிக்க வைக்க வேண்டிய அவசியத்தையும் பற்றி பேசினார். தாய் தனது துயரங்களை கண்ணீருடன் பகிர்ந்தார். அதை கேட்டு டீச்சர் தனது கழுத்திலிருந்த தங்க மாலையையும் கையில் இருந்த தங்க வளையல்களையும் கழற்றி அவரிடம் நீட்டினார். உன்னியின் படிப்பு தடைபடக்கூடாது, இதை அடமானம் வைத்து கட்டணத்தை செலுத்துங்கள் என்று டீச்சர் கூறினார். அது வெறும் மாலையோ வளையல்களோ இல்லை, அது ஏராளமான அன்பும் நம்பிக்கையும் ஆகும். ஜெயா டீச்சரின் இந்த செயல் உன்னியின் மற்றும் அவனது தாயின் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையாக அமைந்தது. அந்த தங்க நகைகள் வெறும் உலோகத் துண்டுகளாக இல்லை, அவை டீச்சரின் சொந்த கனவுகளும் எதிர்காலமும் கூட. அந்த அன்பின் மற்றும் நம்பிக்கையின் பலத்தில் உன்னி மேலும் உற்சாகத்துடன் படிக்கத் தொடங்கினான். இரவுகளில் விளக்கின் ஒளியில் மணிக்கணக்காக படித்தான். விளையாடவும் சிரிக்கவும் உள்ள அவனது ஆசைகள் எல்லாம் படிப்பதற்கு முன்னால் வழிவிட்டன. அவனது மனதில் ஒரே எண்ணம் மட்டுமே இருந்தது, விரைவில் வெற்றி பெற்று டீச்சருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவனது ஒவ்வொரு சாதனையும் டீச்சரின் பெயருக்கு கிடைக்கும் மரியாதை போல இருந்தது. ஆண்டுகள் கடந்து சென்றன. உன்னி கிராமத்தில் ஒரு மேதாவியாக வளர்ந்தான். பள்ளியில் முதலிடம் பெற்று வெற்றி பெற்றான். ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயில அனுமதி பெற்றான். உன்னிக்கு நல்ல வேலை கிடைத்தபோது அவனது தாயின் கண்களில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்தன. அவர்களுக்கு தங்கள் குட்டி மகனின் வளர்ச்சியை காண முடிந்தது. ஒரு பெரிய நகரத்தில் உன்னி ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞராக வளர்ந்தான். அவன் சொந்தமாக ஒரு வீடு வாங்கினான், ஆடம்பர கார்களை வாங்கினான். பணமும் புகழும் அவனை தேடி வந்தன. இருப்பினும் அவனது மனதின் ஒரு மூலையில் எப்போதும் ஜெயா டீச்சரின் நினைவுகள் இருந்தன. இன்றைய தனது வெற்றிக்கு காரணம் அந்த ஆசிரியையின் அன்பு என்று அவனது மனம் எப்போதும் கூறியது. ஒரு நாள் அவன் டீச்சரை தேடி புறப்பட்டான். ஆனால் டீச்சரைப் பற்றி யாருக்கும் தெளிவான தகவல்கள் தெரியவில்லை. சிலர் டீச்சர் இடம் மாறி சென்றுவிட்டதாகவும் மற்றவர்கள் அவருக்கு குடும்பம் இல்லைதனியாக இருக்கிறார் என்றும் கூறினர். உன்னி நிராசையடையவில்லை. அவனது மனம் முழுவதுமாக டீச்சரை கண்டுபிடிக்க முடிவு செய்தது. கடைசியாக பழைய பள்ளி ஆவணங்களை தேடி உன்னி டீச்சரை கண்டுபிடித்தான். மிகவும் பழைய மற்றும் ஏழ்மையான ஒரு கிராமத்தில் டீச்சர் வாழ்ந்து வந்தார். டீச்சரின் வீட்டை கண்டுபிடிக்க உன்னிக்கு கடினமாக உழைக்க வேண்டியிருந்தது. இடிந்து விழும் நிலையில் இருந்த அந்த வீட்டின் முற்றத்தில் மிகவும் முதியவராக ஒரு பெண் அமர்ந்திருப்பதை அவன் கண்டான். அந்த காட்சி அவனை அதிர்ச்சியடையச் செய்தது. ஒரு காலத்தில் தனக்கு வழிகாட்டியாக இருந்த டீச்சர் இந்த நிலையில் இருக்கிறார் என்று உன்னி நம்பவில்லை. டீச்சரின் தோற்றம் மிகவும் மாறியிருந்தது. ஆனால் அவரது கண்களில் இருந்த கருணை மட்டும் மாறவில்லை. உன்னி டீச்சரிடம் சென்று தன்னை அறிமுகப்படுத்தினான். முதலில் அவனது பெயரை கேட்டபோது டீச்சருக்கு நினைவுக்கு வரவில்லை. பின்னர் அவன்தான் பழைய உன்னி என்று கூறியபோது டீச்சரின் கண்கள் ஆச்சரியத்தால் நிறைந்தன. அவர்கள் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து நிறைய பேசினர். டீச்சரின் நிலைமையைப் பற்றி உன்னி விசாரித்தான்.
கணவரின் மறைவுக்கு பிறகு டீச்சரின் உறவினர்களில் ஒருவர் அவரை ஏமாற்றி அவரது அனைத்து சொத்துக்களையும் அபகரித்திருந்தார். சட்ட உதவி பெற ஆளில்லாமல் டீச்சர் தனியாக இருந்தார். உன்னி ஒரு கணமும் யோசிக்காமல் டீச்சரின் இழந்த சொத்துக்களை சட்டப்படி மீட்டெடுக்க முடிவு செய்தான். அது அவனது வழக்கறிஞர் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. இந்த வழக்கு பணம் சம்பாதிக்கவோ புகழ் பெறவோ இல்லை, நீதிக்காகவே இருந்தது. உன்னி பல நாட்கள் உழைத்து டீச்சரின் இழந்த சொத்துக்களை மீட்க தேவையான ஆதாரங்களை கண்டறிந்தான். இறுதியில் உன்னி டீச்சரின் பெயரில் இழந்த வீடு மற்றும் நிலத்தை மீட்டெடுத்தான். சொத்து திரும்ப கிடைத்தாலும் டீச்சருக்கு ஆள் இல்லை. அவரை தனியாக விட உன்னிக்கு மனமில்லை. அவன் டீச்சரை தனது வீட்டிற்கு அழைத்து வந்தான். உன்னியின் தாய்ஜியா டீச்சரை தனது சொந்த சகோதரியைப் போல அன்பு செய்தார். அவர்கள் ஒன்றாக உணவு உண்டனர். தனதங்கள் மகனைப் பற்றியும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நினைவுகளைப் பற்றியும் பேசினர். டீச்சருக்கு அவர்களின் பழைய வாழ்க்கை திரும்ப கிடைத்தது. உன்னிக்கு மற்றொரு தாய் கிடைத்தார். இந்த கதை நமக்கு கற்பிப்பது நன்மை செய்வது ஒருபோதும் வீணாகாது என்பதாகும். ஒரு ஆசிரியையின் தியாகம் ஒரு மாணவனின் மனதை எவ்வாறு வடிவமைக்கிறது என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம். ஒரு நல்ல இதயமே மிகப்பெரிய சொத்து.